Hi guys, welcome to episode 2 of Basic of General Examination. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற செகண்ட் பர்சன் வந்து இக்ட்ரஸ். ஸோ இக்ட்ரஸ்னா என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கரண்ட்டுக்கு மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணி இந்த எபிசோட்ல இக்ட்ரஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இக்ட்ரஸ்னா வந்து yellowish discoloration of skin and mucous membrane, sclera and blood vessel. Secondary to increase in the bilirubin. So bile pigment has higher affinity for elastic fiber. அதனால ஸ்க்லீரால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளினிக்கலா பார்ப்போம். ஸோ சைட் எங்கெங்க ஸ்க்லீரா, சப்லிங்குவல் மியூக்கோசா, ஓரல் கேவிட்டி, பாம் அண்ட் சோல், ஸ்கின். சீரம் பிலிரூபின் லெவல்ஸ் வந்து 0.3லேருந்து 1.2 இருந்தால் நார்மல், 1.2லேருந்து 2.5 இருந்தால் லேட்டன் ஜாண்டிஸ், மோர் தென் 2.5 இருந்தால் தான் கிளினிக்கலாக அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ கிளாசிஃபிகேஷன் தான் வந்து மெயின். ஸோ லிவருக்கு மேலே ப்ரீ ஹெப்பாட்டிக், hepatic, post-hepatic. So pre-hepatic causena there is an excessive RBC breakdown. So RBC வந்து நிறைய excessive breakdown ஆகும்போது unconjugated bilirubin வந்து லிவர்ல போய் கான்ஜுகேட்டா ஆகிறதுக்கு கோப் அப் பண்ண முடியாது லிவர்னால. ஸோ பிளட்ல வந்து நம்மளுக்கு அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின் வந்து நிறைய ஆயிடும். இதான் ப்ரீ ஹெப்பாட்டிக் காஸ். ஹெப்பாட்டிக்ல வந்து லிவர் செல் வந்து டேமேஜ் ஆயிருக்கும், டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். அதனால அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின் கான்ஜுகேட்டட் பிலிரூபின் அதால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த டேமேஜ்னால சிபி கான்ஜுகேட்டட் பிலிரூபின்ஸ் வந்து லீக் ஆயிடும். அதனால தான் நம்ம அன்கான்ஜுகேட்டட் கான்ஜுகேட்டட் பிலிரூபின் ரெண்டுமே வந்து பிளட்ல பார்ப்போம். அதனால இது மிக்ஸ்டு பேட்டர்ன். போஸ்ட் ஹெப்பாட்டிக்ல என்னது? ஸோ அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின்லேருந்து கான்ஜுகேட்டட் பிலிரூபினா சேஞ்ச் ஆயிருக்கும். பட் அதால எக்ஸ்கிரீட் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ பிளாக்கேஜ்னால வருது. ஸோ இதனால லீக் ஆகி கான்ஜுகேட்டட் பிலிரூபின், பைல் சால்ட்ஸ், கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து பிளட்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ பைல் சால்ட் வந்து பிளட்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்கின்ல ஒரு கண்டிஷன் பார்ப்போம், ப்ரூரைட்டிஸ். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா ஜாந்தோமா ஃபார்மேஷனும் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த மெயின் கிளாசிஃபிகேஷன். ப்ரீ ஹெப்பாட்டிக், ஹெப்பாட்டிக், போஸ்ட் ஹெப்பாட்டிக்கோட டிஃபரன்சியேஷனும் இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கூட காசஸுமே இருக்கு. ப்ரீ ஹெப்பாட்டிக்ல தலசீமியா, சிக்கிள் செல் அனீமியா, மலேரியா, இமோலைட்டிக் அனீமியா. அப்புறம் ஹெப்பாட்டிக்ல வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ், ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ், இன்ஃபில்ட்ரேட்டிவ் டிசீசஸ்ல சார்கேடோசிஸ், ஃபேட்டி லிவர், அமைலோடோசிஸ், இன்ஃபெக்ஷன்ஸ்ல வந்து டிபி, ஃபங்கல் அதெல்லாம், மேலிக்னன்சில ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா. ஸோ போஸ்ட் ஹெப்பாட்டிக்னா சம் பிளாக்கேஜ். ஸோ CBD stones, carcinoma in the head of pancreas, primary biliary cirrhosis. So this is the main question. Yellow discoloration without jaundice. Shading வந்து ஸ்டாண்டர்டா எதுவுமே இல்லை. பட் மைல்டா இருந்தால் ஸ்க்லீரால மட்டும் எல்லோ இருக்கும். மாடரேட்னா ஸ்கின்லயுமே உனக்கு எல்லோ சேஞ்சஸ் தெரியும். ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஷியல் டைப் ஆஃப் ஜாண்டிஸ் பேஸ்ட் ஆன் ஸ்க்லீராவோட கலர். ஸோ லெமன் நட்ஸ் மோஸ்ட் லைக்லி ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ்ன்னு சொல்லலாம். டார்க் எல்லோனா அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், கிரீனிஷ் டார்க் எல்லோனா லாங் ஸ்டாண்டிங் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸா இருக்கலாம் டியூ டு ஆக்சிடேஷன் ஆஃப் பிலிரூபின்ல இருந்து பிலிவர்டுனா. நோட்ஸ் என்னன்னா ஆஸ் யூஷுவல் என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் PDF.